ம் வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம், அயோத்தியா காண்டம், கைகேயி சூழ்வினை படலத்தின் தொடர்ச்சி. ஒரு கூட்டத்தை சேர்ந்தவர் ஒரு தீத்தொழிலை செய்தால் அந்த கூட்டத்தை சேர்ந்த எல்லோருக்குமே அதனால் பழி வந்து சேரும். இது உலக இயற்கை. பெண்ணினத்தை சேர்ந்த கைகேயி தன் கணவர் உயிர் நீங்கும் நிலையை அடைந்ததும் அதை பற்றி கவலைப்படாமல் தூங்கச் சென்றாள். அதனால் பெண்கள் எல்லோரும் ஆண்களின் முன் நிற்பதற்கு வெட்கப்பட்டு பதுங்குவது போல இரவு பெண் ஓடி ஒளிந்தாள். அப்போது சேவல் கூவியது. பல வகை பறவைகள் எழுந்து கைகேயி செய்த கொடுஞ்செயலைக் கண்டு தம் மனத்தினுள் அவளை திட்டுவது போல கூவின. யானைகள் ராமபிரான் நாட்டை விட்டு காட்டுக்கு செல்லப் போவதை அறிந்து போல் படுத்திருந்த இடத்திலிருந்து எழுந்து வெளியே சென்றன. பந்தல் பிரிக்கையில் அலங்காரமாக தொங்கவிட்ட முத்துச்சரங்கள் அகற்றப்பட்டது போல விண்மீன்கள் மறைந்தன. ராமபிரானை முடிச்சுட்டு விழாவில் தரிசிக்க கூடிய நாள் வந்துவிட்டு என்றது உரைப்பது போல மங்கள வேரிகைகள் முழங்கின. அந்த ஒளியை கேட்ட பெண்கள் மேகத்தின் கர்ஜனையை கேட்ட மயிலைப் போல மகிழ்ந்து முகமலர விழித்து எழுந்தனர். காலை மலர்கள் விரிந்தன. இளமாருதம் வீசியது. குமுத மலர்கள் தம் கணவரான சந்திரன் ஓடி ஒளிய அதனால் வேதனையுடன் குவிந்தன. கணவரை பிரிந்த பெண்கள் காமன் வில்லாலும் நிலவாலும் வாடையாலும் வருந்தி மெலிந்து நிற்கையில் பண்கணிந்து எழுந்த பாடல் அவர்கள் செவியில் புகுந்து அவர்களின் பிரிவு துயரை அதிகப்படுத்தியது. ஆண்கள் எல்லோரும் ராமரை முடிசூட்டு கோலத்துடன் காணப்போகின்றோம் என்று நினைத்து அந்த நாளை கொண்டாடிய வண்ணம் படுக்கையிலிருந்து எழுந்தார்கள். ராமருடைய முடிச்சூட்டு விழாவை காண வேண்டும் என்ற பெரும் ஆசையினால் உறக்கம் வராமல் தவித்தார்கள் பெண்கள். அவர்களில் சிலர் கண்ணை மூடி பொய்த்தூக்கம் தூங்கினார்கள். தாமரை முதலிய விரிந்த மலர்களின் மதுவை குடிக்க வண்டுகள் ரீங்காரம் செய்தபடி பறந்தன. அதன் ஒலி கேட்டு பொழுது பொழுந்ததை அவர்கள் உணர்ந்து முடிச்சூட்டு விழாவை காண ஆவலுடன் கண்விழித்து படுக்கையில் இருந்து எழுந்தார்கள். நகரம் முழுவதும் பீலி குஞ்சங்கள் விளங்கின. வண்டுகள் ரீங்காரமிட்டன. பூமாலைகள் தொங்கின. பேரிகைகள் முழங்கின. ரதங்கள் இடைவிடாமல் இங்கும் அங்கும் செல்வதால் தொடர்ந்து அவைகளின் ஒளிமறையாமல் எழுந்து கொண்டிருந்தது. முத்து மாலைகள் நெருக்கமாக அலங்கரித்து தொங்க அவை காற்றின் அசைவால் ஒலி எழுப்பின. ஆண் பெண்கள் அணிந்த நகைகள் ஒன்றோடு ஒன்று உரச அதனால் இனிய ஒலிகள் எழுந்தன. பறவைகள் கீச்சிட்டன. யாழ்களில் இருந்து இனிய ஒலிகள் எழுந்தன. மனோவேகத்தை விட வேகமாக விரைந்து ஓடுகின்ற குதிரைகள் மேகங்கள் கர்ஜித்தன போல் கனைத்தன. சக்கரவர்த்தியின் சரீரம் ஒளி எழுந்தது போல் பொழுது விடிந்ததால் விளக்குகள் ஒளி எழுந்தன. அநேக இசை சூழல்கள் வண்டுகள் போல் ஒலித்தன. வாழ்த்து சொற்கள் மிகுந்தன. பாட்டுக்களின் வகைகள் ஆகாயம் முழுவதிலும் ஒலித்தன. பம்பைகள் பேரொலி எழுப்பின. பல வகை வாத்தியங்கள் நிறைய ஒலித்தன. பெண்களின் காற்றிரம்புகள் ஆரவரிக்க பெண் சங்குகள் அதற்கேற்ப முழங்கின. ஊது கொம்புகள் சாமவேத கானம் போன்ற இசை நிறைய ஒலித்தன. அப்போது தன் குலத்தில் பிறந்த தசரதரின் உயிரை எடுக்கும்படி பாவத்தொழில் புரிந்த கைகேயின் மீது கோபம் கொண்டவள் போல் சூரியன் செந்நிறத்துடன் கீழ்த்திசையில் எழுந்தான். ராம பட்டாபிஷேகத்தை காண பெண்கள் தங்களை தாங்களே அலங்கரித்துக் கொண்டார்கள். ஒரு சிலர் ஒருத்தருக்கொருத்தர் செய்து கொண்டார்கள். நகரமாந்தர் அனைவருமே மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்தார்கள். அமுது உண்பதற்கு திரண்டு வந்த தேவர்கள் போல அரசர்கள் ராமரின் முடிச்சூட்டு வைபவத்திற்கு திரளாக வந்து சேர்ந்தார்கள். பெண்களும் ஆண்களும் நகர வீதிகளில் இடமின்றி கூடியிருந்தார்கள். பல தேசத்தவரும் முடிச்சூட்டு விழாவை காண வந்தார்கள். ஆனால் இலங்கை அரக்கர்கள் மட்டும் வரவில்லை. வந்திருந்த அரசர்கள் முடிச்சூட்டு விழா மணிமண்டபத்திலே வந்து அமர்ந்தார்கள். அந்தணர்களும் அந்த வைபவத்தை காண மண்டபத்தில் வந்து அமர்ந்தார்கள். அந்த முடிச்சூட்டு திருவிழாவை காண வந்த தேவர்கள் ஆகாயத்தை நிரப்பினார்கள். மண்ணுலக மக்கள் 8 திக்குகளிலும் நிறைந்தார்கள். சங்குகளும் பெரிய முரச வாத்தியங்களும் மங்களகரமாக ஒலித்து கேட்டவர் காதுகளை நிரப்பின. மழை பொழிந்து 7 கடல்களையும் நிரப்பின. விளக்கு போன்ற மன்னர்களின் கிரீடங்களின் ஒளி சூரிய ஒளியையும் மிஞ்சி நின்றது. பெண்களின் ஆபரணங்களில் இருந்து வீசிய ஒளி தேவர்களின் கண்களையும் கூசச் செய்து இமைக்க வைத்தது. அப்போது
தம் சீடர்களான வேதியர்களுடன் வசிஷ்டமா முனிவர் எல்லோரும் வணங்கி கரம் குவிக்க மண்டபத்தினுள் வந்தார். வந்தவர் புண்ணிய நதிகளின் மங்களகரமான நீரையும் 4 கடல்களின் நீரையும் பொற்கொம்பங்களில் நிறைத்து வைத்தார். அக்கினியில் செய்ய வேண்டிய ஓமகுண்ட காரியங்களை எல்லாம் முடித்துவிட்டு அழகிய வீர சிங்காசனத்தையும் செய்ய வேண்டிய பிற காரியங்களையும் தயார் செய்தார். பின்பு அரச மாளிகையின் வாசல் திண்ணைக்கு வந்து உட்கார்ந்தார். அப்போது வசிஷ்டர் அலங்காரம் செய்து கொண்டு பட்டங்கட்டும் விழாவுக்கு வந்த சுமந்திரரை கண்டார். அவரிடம், சுமந்திரரே, பட்டாபிஷேகத்துக்கு வேண்டியவற்றை தயார் செய்து விட்டேன். இதனை செய்து நாம் காத்திருப்பதாக சொல்லி சூரியோதயம் புஷ்ப நட்சத்திரத்தில் பட்டாபிஷேகம் நடக்க மன்னரை விரைந்து அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார் வசிஷ்டர். முனிவரின் கட்டளைப்படி சென்ற சுமந்திரர் அந்த புறத்தே எவராலும் தடுக்கப்படாமல் அரசரை துதித்த வண்ணம் சென்று அவரின் முன் நின்றார். தசரதரின் துன்பத்தை எறியாமல் இனிய மொழிகளால் பலவகையாக வாழ்த்தி புகழ்ந்து அவரை எழுப்பினார். அவர் அரசர்க்கரசர் மெல்ல தலை தூக்கி அவரை பார்த்தார். சுமந்திரரே, மிகவும் வருந்தியுள்ள எம்மை துதிமொழிகளால் மீண்டும் வருத்துகின்றீர் என்றார். அந்த வார்த்தைகளை கேட்டும் மன்னரின் வாடிய முகத்தைக் கண்டும் மனம் நடுங்கி சுமந்திரர் சட்டென்று ஒதுங்கி நின்றார். அப்போது அங்கே வந்தாள் கைகேயி. சுமந்திரரையும் மன்னரையும் பார்த்த அவள் நொடிக்குள் ஒரு முடிவுக்கு வந்தாள். உடனே அதை செயலாற்றத் தொடங்கினார். சுமந்திரரை நகைமுகத்தோடு ஏறிட்டு பார்த்து, மன்னர் ராம பட்டாபிஷேக சந்தோஷத்தால் இரவெல்லாம் தூக்கம் பிடிக்காதிருந்து இப்போது கண்ணையந்திருக்கிறார். நீங்கள் விரைவில் சென்று ராமனை அழைத்து வாருங்கள் என்றாள் கைகேயி. பட்டம் கட்டுவதற்கு முன் ராமபிரானை வாழ்த்தவே கைகேயை அழைத்து வரச் சொல்வதாக எண்ணினார் சுமந்திரர். அந்த எண்ணத்தால் அவர் உள்ளம் பெருமகிழ்ச்சி அடைந்தது. அதனால் பொன்மயமான மாடங்களை கொண்ட பெரிய வீதிகளையெல்லாம் கடந்து விரைந்து சென்று ராமரின் மாளிகையினுள் நுழைந்து அவர் முன் பணிவுடன் வந்து நின்றார். சக்கரவர்த்தி திருமகனே, முடிச்சூட்டு விழா மண்டபத்தில் அரசர்களும் முனிவர்களும் மக்களும் சக்கரவர்த்தி போல உம்மேல் அன்பு கொண்டு மகிழ்ந்து திருவிழா காண கூடியிருக்கிறார்கள். தங்களின் சிறிய தாயார் கைகேயி தேவியார் உங்களை தம் மாளிகைக்கு அழைத்து வருமாறு எனக்கு உத்தரவிட்டுள்ளார்கள். அதற்காகவே வந்தேன். சொர்ணமயமான பெரிய அந்த முடியை சூடிக்கொள்ள தேவரீர் சீக்கிரமாக என்னுடன் எழுந்தருள வேண்டும் என்று மெல்லிய குரலில் கூறினார் சுமந்திரர். அது கேட்டு ஸ்ரீராமர் உடனே தம் குலதெய்வமான திருமாலை வணங்கிவிட்டு சுமந்திரருடன் தேரில் ஏறி தந்தையின் அரண்மனைக்கு விரைந்தார். வீதியில் தேரின் மீது வந்த ராமபிரானை கண்ட பெண்கள் அவரின் அழகில் மயங்கி நின்றார்கள். ராமபிரானை கண்ட முனிவர்களோ, ஊழிக்கால முடிவை நீரி உலகத்தில் நீண்ட காலம் இன்பமாக வாழ்ந்திருந்து பார்ப்பீராக. எங்களுடைய வாழ்நாள் முழுவதையும் நீரே பெறுவீராக. நாங்கள் செய்த தவம் உமக்கே பயனளிக்கட்டும். பசுமையான திருத்துழாய் மாலை அணிந்த உமக்கே புண்ணியம் பயன் தரட்டும். உமது திருக்கண்களை போன்ற தாமரை மலரும் உமது திருமேனி போன்ற கார் மேகமும் என்ன நல்வினை செய்தன? உம்மை அரியதவத்தால் பெற்றெடுத்த தசரத சக்கரவர்த்திக்கு நாங்கள் என்ன கைமாறு செய்ய போகின்றோம்? உம்முடைய திருவருள் கஜேந்திரன் ஆதி மூலமே என்று கூவி அழைக்க ஓடி வந்து அருளிய திருமாலின் கருணையை போன்றதல்லவா? வேதங்களால் அறிய முடியாத உம்மை அருகில் பார்த்தும் எங்கள் நெஞ்சில் அன்பை தவிர வேறொன்றும் இல்லை. அந்த அன்புடன் கண்கள் ஆனந்த கண்ணீரை சிந்த நிற்கின்றோம். உம்முடைய உயர்ந்த குணங்கள் யாருக்கு உண்டு? நீர் எங்களைப் போன்றவரா? இல்லை, நீர் அந்த திருமாலே தான். சூரிய குலத்தில் தோன்றிய உம்மால் தான் உமது முன்னோர்களுக்கு மேலும் சிறந்த பெருமை ஏற்பட போகிறது. சந்தனமும் நவரத்தின மாலைகளும் திலகமும் அணிந்து அழகுடன் திகழும் மன்னலே, ஏழைகளுக்கு நீர் யானைகளும் குதிரைகளும் பொன்னும் மணியும் தானம் செய்வீராக. பசு கூட கன்றை விட்டு உம்மையே தேடி வரும். அத்தனை அன்புள்ளம் கொண்டீர். உம்மை போன்ற ஒரு புதல்வரை இனி நாங்கள் பெறுவது சிறப்புடையது என்று வானலாக புகழ்ந்துரைத்தார்கள். மக்கள் மட்டும் விதிவிலக்கா என்ன? அவர்கள் தங்களுக்குள் ஸ்ரீராமரின் அருளால் முன் தீவினையும் பிறவி துன்பங்களும் அடியோடு அழிந்து போகும். இந்த மண்ணுலகம் ராமருக்கு மட்டுமா சொந்தமுடையது? இல்லை, இனிமேல் அவர் ஆட்சியால் இது நம் எல்லோருக்குமே சொந்தமுடையது. தேவர்களுக்கு பகைவர்களான அரக்கர் கூட்டங்களை இனி இவர் அழிப்பார். இவருடைய ஏவலுக்கு காத்திருக்கும் அரசர்கள் என்னே நல்வினை உடையவர்கள்.
என்று இவ்வாறெல்லாம் கூறி மகிழ்ந்தார்கள். சுதந்திர தேர் ஓட்ட அதன் மீது கம்பீரமாக அமர்ந்து வந்த ராமர் அரண்மனையை அடைந்ததும் கீழே இறங்கி மன்னரின் அறையை நோக்கி சென்றார். அறையினுள் தந்தை இல்லாததை கண்டதும் வியப்புற்றார். பின்பு அவர் அரசர் கூட்டமும் முனிவரும் தம் புகழை சொல்லிக்கொண்டு மகிழ்ச்சியுடன் முடிச்சூட்டு விழாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மண்டபத்தினுள் செல்லாமல் கைகேயின் மாளிகைக்கு சென்றார். தந்தையை முடிச்சூடும் முன் வணங்கச் சென்ற ராமரை கண்ட அனைவரும் பாராட்டினார்கள். தன் மாளிகையில் நுழைந்த ஸ்ரீராம பிரானை கண்டதும் கைகேயி அவர் முன்னே வந்தாள். மாலை பொழுதில் வந்து சேர்ந்த தாயை கண்ட பசுவின் கன்றை போல் ராமர் அவர் எதிரே வந்து நின்றவர் தலை தாழ்த்தி வாய்ப்பொத்தி அன்னை கைகேயை வணங்கி நின்றார். தன்னை வணங்கி நிற்கும் ராமரிடம், உன் தந்தை உனக்கு சொல்லச் சொல்லி கட்டளையே என்னிடம் கூறினார். அதனை கேட்க சம்மதமானால் சொல், உடனே கூறுகிறேன் என்றாள். அப்படியா தாயே, மிக்க நன்று. தந்தையின் கட்டளையை தாங்கள் சொல்ல கேட்பது எனக்கு வாய்த்த பெரும்பேறு அல்லவா? உடனே அந்த கட்டளையை தெரிவித்தால் சிரமேற்கொண்டு செய்வேன் என்று பதில் மொழிந்தார் ராமர். சரி, சொல்லுகிறேன். பரதன் இந்த உலகத்தை அரசாள வேண்டும். நீ மரவுரி தரித்து காடு சென்று புண்ணிய நதிகளிலே நீராடி 14 ஆண்டுகள் கழிந்த பின்பு திரும்பி வர வேண்டும். இதுவே தந்தை உனக்கிட்ட கட்டளை. சிறிய தாயின் வாயால் தந்தையின் வார்த்தைகளை கேட்டதும் ராமர் கொண்ட மகிழ்ச்சியை எம்மால் இயம்புவதற்கு எளிதோ? ஏனென்றால் இதற்கு முன்பெல்லாம் செந்தாமரை மலரை போன்ற அவருடைய முகம் கைகேயின் வார்த்தைகளை கேட்ட பின்பு அப்போது மலர்ந்த செந்தாமரையும் வென்று விட்டது. ராஜ்யத்தை சகடமாகவும் அரசாட்சி ஏற்பவனை எருதாகவும் கூறுதல் உலக வழக்கம். அரசெனும் சுமையை நீங்கிய ராமர் வண்டி சுமையை நீங்கிய எருது போல் வருத்தம் நீங்கி மகிழ்ந்தார். தாயே, இதற்கு அரசர் கட்டளையிட வேண்டும் என்பதில்லை. தாங்களே கூறினாலும் அதை செய்ய காத்திருக்கிறேன். மேலும் என் தம்பி பெற்ற அரசு நான் பெற்றது போலத்தான். ஆதலால் ராஜ்யமில்லையே என்ற குறையும் எனக்கில்லை. இப்படி நானும் என் தம்பி பரதனும் நன்மை பெற இதை தவிர வேறொரு கட்டளை இருக்க முடியுமா? ஆகவே உங்கள் கட்டளையை தலைமேற்கொண்டு இன்றே காடு செல்லுகின்றேன், விடை பெற்றுக் கொள்ளுகின்றேன் என்று ராமபிரான் அந்த கொடிய கைகேயை பார்த்து கூறினார். ஸ்ரீராமபிரான் கைகேயை வணங்கி விடைபெற்ற பின் தந்தையின் மாளிகையை நோக்கி மானசீகமாக வணங்கினார். தாம் காடு செல்லப் போவதால் வருந்தும் தந்தையை சமாதானப்படுத்துமாறு தாய் கோசலைக்கு தெரிவிக்க வேண்டி மாதேவியாரின் மாளிகைக்கு பின்பு சென்றார். தொடரும். வசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யவும். தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். அதுவே எனக்கு உற்சாகமூட்டும். நன்றி.